வெயில் மண்டையை பொழக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை வெளியில் போய் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு பொழக்குதுன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோடை வெயில் தாக்கம் மனிதனை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கு. அன்றைக்கி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சித்திரை பிறந்தா நித்திரை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இந்த சித்திரை பிறந்ததுலேருந்து வெயிலோட தாக்கம் ரொம்ப ஓவராக இருக்குது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சு, ஓவராக இருக்குது. இனி வரப்போகிற காலங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போவே காலையில் ஆரம்பிக்கிற வெயில் மாலை வரைக்கும் அந்த அளவுக்கு அடிக்குது. இப்போ கூட நான் அந்த மாடியில் நின்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 3:30 மணிக்கு எடுத்த வீடியோ அது. அதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ கொடுமையாக இருக்குது பாருங்கள். நிற்க முடியல என்னால். அந்த மாதிரி தலை சுற்றுற அளவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக இருக்குது. வெளியில் போகிறதுக்கு பயமாக இருக்குது. இப்போ வெளியில் கிளம்புவோம் அப்படின்னா அந்த உடலில் உள்ள அந்த சிறுதாக ஒரு கொப்பளங்கள்லாம் வருது. வேர்வையில் வருதா என்னன்னு தெரியல. அது என்னென்னா அந்த அளவுக்கு மனுஷனை போட்டு ரொம்ப வாட்டுற மாதிரி இருக்குது. சைடில் இந்த இடத்துலலாம் அப்படியே கொப்பளங்கள் அந்த அக்குள் பக்கம்லாம் என்ன ஆகிடுதுன்னா எரிய ஆரம்பிச்சிருது. எரிச்சல் ஓவராக இருக்குது. ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல. இப்போ கூட ஃபேனு நான் போட்டிருந்தேன், ஆஃப் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த சவுண்டு கேட்குது அப்படிங்கிறதுக்காக ஆஃப் பண்ணியிருக்கேன். முடியல, என்னால் உட்கார முடியல. இப்போ இந்த பதிவு போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக. வெளியில் போகிறோம், நேர்த்திக்கடன் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போனது. அப்போ அவங்கள தேடினா அவங்க யாருமே கிடைக்கல. ஏன்னா வெயிலில் யார் இருப்பா, எல்லாம் ஒதுங்கி இருப்பாங்கன்னு எங்கே பார்த்தாலும் தேடுறோம். ஒரு 11 பேருக்கு தான் கொடுக்குறதா போயிருந்தோம். அந்த 11 பேர் ரொம்ப வயதானவர்களாகவும் ரொம்ப முடியாதவர்களாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத தேடுறோம், கிடைக்கல. இவ்வளோ தூரம் இங்கேருந்து போய் மேலக்காவரி, அதுக்கப்புறம் மடத்தர் வழியாக திரும்ப கோர்ட்டு, அப்படியே திரும்ப 4 ரோடு, திரும்ப மீன் மார்க்கெட்டு, பழைய மீன் மார்க்கெட் இருக்குல்ல, அந்த வழியாக போய் அந்த பஸ் ஸ்டாண்டு வழியாக போய் திரும்பவும் இந்த செஞ்சி சோப்பு வழியாக ரயில்வே கேட்டு, இப்படியெல்லாம் சுற்றி பார்த்து தான் மக்களை ஊனாங்கன்னா நம்ம பார்த்து கொடுத்துருக்கோம். இவ்வளோ தூரத்துக்கு சுற்றினதில் வெயில் தாங்க முடியல. நோன்பு வேற வச்சுக்கிட்டு ரொம்ப பயங்கரமாக ஆயிடுச்சு. கொடுக்கணும், அந்த மக்கள் கொடுக்கணும். அது இல்லாமல் மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அப்படி அந்த மாதிரி போயிட்டு வரும்போது வீடியோ எடுத்தால் அந்த இடத்துல ஒரு காக்கா கூட இல்லாமல் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி மனிதர்கள் நடமாட்டமே அதிகமே இல்லாமல் இருக்குது. இப்போவே மனிதர்களோட நடமாட்டம் குறைஞ்சி போச்சு அப்படின்னாக்கா இன்னும் பாக்கி இருக்கிறனால எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. நான் வரக்கூடிய காலங்களில் இந்த வெயிலே நம்ம தப்பிக்கணும். அதற்கான வழிமுறைகளை நம்ம தேடணும். நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். மாடியில் போய் நின்று தண்ணியை தெளித்து அந்த தண்ணினால் நம்மளுக்கு குளிர்ச்சி இறங்கி நம்ம கொஞ்சம் குளுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது தெளிச்சா ஓரளவு தான் இருக்குது. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. அதோட இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை முக்கியமான ஒரு விஷயம். மனிதன் தன்னுடைய வாழ்வில் செயல்பாடுகளை அவனுக்கு தேவையானது செஞ்சு கொள்ளும் பொழுதே இறைவன்கிட்டையும் அது ஒரு அப்ளிகேஷன் போடணும். அப்போ அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாக்கெல்லாம் இருக்குது. அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்ம சொன்னோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா வெயில் வெப்பம் குறையணும் அப்படிங்கிறதுல. அது அடிக்கிறது அடிச்சுட்டு இருக்கோம். ஆனால் மழை வரும். மழையை வேண்டி நம்ம இந்த பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா கோடை காலத்தில் நம்மளுக்கு இறைவன் அவன் கருணையால் நம்மளுக்கு மழையை கொடுக்கக்கூடிய அந்த அருள் இருக்குது. அதை நம்ம பெற்றுக்கிறதா இருக்கணும். இறைவனிடம் நம்ம மழையை கேட்டு பிரார்த்திக்கும் பொழுது 2 கைகளையும் மேலே உயர்த்தி அல்லாஹு மஸ்கினா, அல்லாஹு மஸ்கினா, அல்லாஹு மஸ்கினா, இறைவா எங்களுக்கு மழையத்தா, எங்களுக்கு மழையத்தா, எங்களுக்கு மழையத்தா அப்படிங்கிறதான் பொருள். அதே மாதிரி இன்னொரு துவாவும் இருக்குது. அல்லாஹும அக்கிஸ்னா, அல்லாஹும அக்கிஸ்னா, அல்லாஹும அக்கிஸ்னா, இறைவா எங்களுக்கு மழையை இறக்கு, இறைவா எங்களுக்கு மழையை இறக்கு, இறைவா எங்களுக்கு மழை இறக்கு அப்படிங்கிற அந்த துவா. இதை நம்ம கேட்டோம் அப்படின்னா இறைவன் தன்னுடைய கருணையால் இன்ஷா அல்லாஹ் மழையை நம்மளுக்கு இறக்குவான். அதை நீங்கள் எல்லோரும் கேளுங்க. ரொம்பவும் பயங்கரமாக ஆரம்பிச்சிட்ருக்கு இந்த கோடை வெப்பம். அதனால் நம்ம இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சு இந்த கோடை வெப்பத்திலிருந்து கொஞ்சம் நம்ம தற்காத்து கொள்ளணும்.